வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மதிய வேலையில் கூட நம்ம விரிவான ஒரு வேத பகுதியை பார்ப்போம். இது முக்கியமானது வசனம்தான், வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா. ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா. வேதம் ஒருபுறம் இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன், வேதம் ஒருபோதும் போய் சொல்லாது இல்லையா. அதனால் நம்ம வேதத்தை தியானிப்போம், அதன்படி நடப்போம். ஒரு வசனத்தையும் நம்ம நல்லா படிப்போம். படித்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யும், புரியும். சரிங்களா. புறச்சாதிகள் நம்மை ஒடுக்குவது ஏன், அதுதான் இப்போதைக்கு டாப்பிக்கு. புறஜாதிகள் நம்மளை ஏன் ஒடுக்குறாங்க? புறஜாதிகள் யார்? இந்தியாவின் பல மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுவது ஏன்? ஏன் நம்மளை எல்லாரும் ஒடுக்குறாங்க? சர்ச்சை இடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, நவனோ பண்ணுறாங்க, போதகரில் அடித்து உடைக்கிறாங்க, என்னென்னமோ அவங்களால முடிஞ்ச மட்டும் செய்கிறாங்க. ஏன் அப்படி நடக்குது? காரணம் என்ன? நடக்கிறதுக்கு காரணம் என்ன? மத்தேயு 15:9 சொல்லப்பட்டபடி தேவ ஜனங்கள் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவ ஜனங்கள், மற்றவங்கள பற்றி நம்ம பேசலை. இப்போது நம்ம பேசுகிறது தேவ ஜனங்கள் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனித கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வருவதால் தேவன் தம் ஜனத்தை புறஜாதிகளிடம் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 15:9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா படிங்க. அந்த மத்தேயு 15:9 தேவ ஜனங்கள் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால்தான், தேவனுக்கு கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய ஜனத்தை புறஜாதியில் ஒப்பு கொடுத்தார். இது ஒரு காரணம். அடுத்தது, கர்த்தரின் கட்டளைகள்னால் என்ன ஒப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு? நம்மளே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அது எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவருடைய கற்பனைகளை, நம்ம கட்டளைகளை கை கொள்ள, இயேசுவின் கட்டளைகளை ஜனங்கள் நம்ம தான் தேவ ஜனங்கள், நம்ம கை கொள்ளாதனால தான் நம்மளுக்கு இந்த உபத்திரவம், வேதனைகள். அடுத்தது பாருங்கள், கர்த்தரின் கட்டளைகள் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? லேவியராகமம் 26:1 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா எவ்வளோ விரிவாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு. 26:1 லேவி 26:1 விக்கிரகம், சொரூபம், சிலைகள் வைக்க வேண்டாம்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். கட்டளைகிட்ட கொடுத்துக்கிறாரு, இதுதான் கட்டளை. இப்போ நான் படித்தேனே, இது கட்டளை. நீங்கள் படித்து பாருங்கள், வசனத்தில் இருக்குதா என்னன்னு பாருங்கள். நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க, தேவ ஜனங்கள், வசனத்தை நம்பி ஜீவிக்கிறவங்க, இயேசு தான் ஆண்டவர்னு ஒப்புக்கொண்டவங்க, வார்த்தையாக இயேசு இருக்கிறாரு நம்ம நம்புகிறோம் இல்லையா. யோவான் 1:1 படி 1:2 படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்போது தேவன் பொய் சொல்ல மனுஷனில் மனமாற மனபுத்திர நல்லன்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோன்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது தான், அவருடைய வசனங்கள் தான் இல்லையா. நம்மளை நியாயத்திக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், தேசத்தில் வைக்க வேண்டாம். 26:1 என்ன சொல்லிக்குது? தேசத்தில் வைக்க வேண்டாம். நம்ம தேசத்தில் வச்சதுனால தான் நமக்கு என்னது, தேவ ஜனங்களுக்கு அழிவு. அப்புறம் எங்கே கூடாதான்? உபாகமம் 7:26 பார்த்தீங்கன்னா, வீட்டில் வைக்க வேண்டாம். உபாகமம் 7:26 நல்லா பாருங்கள். நான் வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன், நானே சொல்கிறது கிடையாது, வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன், வார்த்தையாக இருக்கிற தேவனை காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நான். அவர் என்ன கட்டளை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு? நம்ம மீறதுனால தான் இப்போ நமக்கு மேலே உபத்திரமும் வேதனைகளும் எல்லாம் வந்துக்கின்னு இருக்குது. இன்னும் கூட பெருசாக வரும். உபாகமம் 7:26 என்ன சொல்கிறார்? வீட்டில் வைக்க வேண்டாம். உபாகம் 13:17 கையில் வைக்க வேண்டாம், கையில் வைக்க வேண்டாம். உபாகமம் 27:15 ஒளிப்பிடத்தில் வைக்க வேண்டாம். ஒளிப்பிடம் அதுக்கு தனியாக இருக்குது இல்லையா, ரூமெல்லாம் கட்டிக்கிட்டே, அது ஒளிப்பிடத்தில் வைக்க வேண்டாம். இதெல்லாம் நான் வேத வசனத்தை தான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த வசனத்தை குறிச்சிக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடாத வசனங்களில் நம்ம படிச்சிருப்போம், 1000 தடவை கூட படிச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டிருக்காது, கண்ணில் என்ன அது ஒளி இருந்திருக்காது. நம்மளுக்கு ஆண்டோடைய ஒளி கொடுத்துருக்க மாட்டார். இப்போ நம்ம கண்கள் திறக்கப்படணும், கட்டாயம் திறக்கப்படணும். அது கடைசி காலம், கர்த்தருக்காக வாழ்ந்து மறிக்கிற காலம், நம்ம அவருக்காக ஜீவனை கொடுக்குற வேண்டிய காலம் இது. சரிங்களா.
இப்போது ஒளிப்படத்தில் வைக்க வேண்டாம் படிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது உபாகமம் 4:25 நீங்கள் பிள்ளைகளை பெற்று நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாவது சொரூபத்தையாவது பண்ணி அவர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தால், பார்த்துக்கோங்க, அவர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தால் நீங்கள் முற்றிலும் அழிந்து போவீர்கள். 26வது உபாகமம் 4:25 சொல்லப்பட்டிருக்குது. இப்படி 26 என்ன சொல்லிக்கிறாரு? 4:26 நீங்கள் முற்றிலும் அழிந்து போவீர்களாம். பார்த்தீங்களா? முற்றிலும் நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம என்ன செஞ்சு பண்ணியிருக்கோம்? இப்போ அவஸ்தைப்பட்டு கிடக்கிறோம். அடுத்தது யாத்ராகமம் 20:23 நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளி பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தரின் கட்டளைகளை மீறியதால் புறஜாதிகளிடம் ஒப்பு கொடுத்தார். பார்த்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கர்த்தர் கட்டளைகளை மீறினதால் தான் இந்த புறஜாதிகளிடம் ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லணும்? அவர் என்ன சொல்கிறார்? யாத்ராகமம் 20:23 என்ன சொல்கிறார்? யாத்ராகமத்தில் நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளி பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அவருக்கு ஈக்குவலாக, ஏசப்பாக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு ஈக்குவலாக என்ன செய்யக்கூடாதா? பொண்ணு வெள்ளினால தெய்வங்களை உண்டாக்கக்கூடாதான். இப்படி உண்டாக்குனா கர்த்தருடைய கட்டளை மீறினா புறஜாதிகளிடம் ஒப்பு கொடுத்தார். அடுத்தது லேவியராகமம் 26:17 பாருங்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். போதுமா? உங்கள் பகைஞர் யார்? நம்மளுக்கு பகைஞர் யார்? உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. லேவியராகமம் 26:17 பார்த்தீங்கன்னா உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். 26-25 பார்த்தீங்கன்னா வசனம்தான், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். யார் கையிலையா? சத்ருவின் கையில் நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 26:38 புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். எங்கேயா? புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்களாம். பார்த்துக்கோங்க, புறஜாதிகளுக்குள்ளே நம்ம அழிஞ்சு போயிடுவோம். எவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி பாருங்களேன். அப்போது நம்ம கர்த்தருடைய கட்டளை எப்படி மீறி நடந்துக்கிட்டு இருந்திருக்கோன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு வசனமும் ஆணித்தரமாக சொல்லுது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. பார்த்தீங்கல்ல? அந்த ஆதியில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பார்த்தீங்களே? அது மட்டும் இல்லை, நான் உபாகமம் 4:27 கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். அதே மாதிரி எஸ்ரா 5:12 கூட சொல்லப்பட்டது பாருங்கள். எஸ்ரா 5:12 பிதாக்கள் தேவனுக்கு கோபமூட்டினார்கள், அவர்களை நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கினான். எங்கே ஒப்பு கொடுத்தாராம்? நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தாராம். பாருங்கள், கர்த்தர் உங்களை புறஜாதிக்குள்ளே சிதறடிப்பார். அது இல்லாமல் 5வது எஸ்ரா 5:12 பிதாக்கள் தேவனுக்கு கோபமூட்டினார்களாம். தேவனுக்கு என்ன செய்கிறாங்களாம்? கோபமூட்டினாங்களாம். அவருக்கே கோபமூட்டுறாங்க. அப்போ எவ்வளோ பேர் ஆளுங்க பாருங்க. அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கினான். நெகேமியா பாருங்கள் 9:26 நெகேமியா 9:26 நியாயப்பிரமாணத்தை புறம்பே எறிந்து விட்டார்கள். எவ்வளோ ஒரு கேவலமானது பாருங்க. நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாங்க? புறம்பே எறிந்து விட்டார்கள். அதுலேயே 9:30 நெகேமியா 9:30 நீர் அவர்கள் மேல் பொறுமையாக இருந்து தீர்க்கதரிசிகளை கொண்டு கடிந்தும் அவர்கள் செவி கொடுக்கவில்லையாம். பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு அவல நிலை. ஆண்டவர் பொறுமையாக இருந்து கூட நான் தீர்க்கதரிசிகளை கொண்டு கடிஞ்சு கொண்டிருக்கிறாரு. தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருக்கிறார் ஜனங்க மத்தியில். விக்கிரக செய்கிற ஜனங்க மத்தியில், தேவ ஜனங்க மத்தியில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்போ கூட அவர்கள் என்ன செய்யலையாம்? செவி கொடுக்கவில்லையாம். அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க. எவ்வளோ ஒரு இருந்தால் அவங்க செவி கொடுக்காமல் இருப்பாங்க. இது பார்ட் 1. பார்ட் 2 அடுத்து நம்ம மெசேஜ் போடும்போது பார்க்குறேன். சரிங்களா? ஓகேவா? இது நல்லா படிங்க. வேதம் பொய் சொல்லாது. தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு ஆமேன் என்று இருக்குது. ஆண்டவர் இதில் இருக்கிறாரு. அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்க? படித்து அதன்படி நடக்க வழியில் பாருங்கள். கடைசி காலம், இனி காலம் செல்லாது. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டோடைய கட்டளையை கை கொண்டு அவருடைய வழியில் நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? பரலோகம் போய் சேருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்
காட் bless you all.